ரைட். இந்த லெசன் வந்து ஒர்க் எனர்ஜி பவர். கேட்டிங்க இல்லைங்களா? ஒர்க்கு, எனர்ஜி அண்டு பவர் 3 டாப்பிக்குமே இதில் கம்பைன் ஆகிருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இந்த லெசனில் தான். சரி, ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஒர்க்குன்னா என்ன? ஒர்க்குன்னு சொல்லலாம், சில இடத்துல ஒர்க் டன்னுன்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். கவனிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நடத்ததெல்லாம் ஃபவுண்டேஷன் கான்செப்ட் நல்லா கவனிக்கணும். ஒர்க் இல்லையா, ஒர்க் டன் ஃபஸ்ட்டு டாபிக்கு. அதுக்கப்புறம் எனர்ஜி பற்றி, பவர் பற்றி பார்த்தா இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ப்ரீவியஸ் லெசன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு ஷார்ட் லெசன் தான், ரொம்ப பெரிய லென்த்தி லெசன்லாம் கிடையாது. ஃபார்முலாஸ் கம்மியாக தான் இருக்கும், நமக்கு ப்ராப்ளம் நிறைய போட்டு பார்த்துக்கணும். சரி, ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஒர்க்குன்னா என்னங்க சார்? ரைட், நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய வேலை கிடையாது, ஓகேவா? ஏதாவது துணிமணி துவைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி ஒர்க் கிடையாது. இந்த ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. சரி, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பரத் எடுத்துக்கலாம். இப்போ பரத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொட்டி ஒன்று கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டு போகிறாரு. சரியா? இமேஜினேஷன்யா. சரி, இப்போ இந்த பொட்டியே இந்த பரத் இழுத்துட்டு போகிறப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடியது ஒரு ஒர்க் தான். சார், அவர் பொட்டி இழுத்துட்டு போகிறாரு சார். ஆனால் நான் சொல்கிற கான்செப்டுக்குள்ளே அது இருக்கணும். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த பரத்துங்கிற ஒரு பர்சன் இந்த பொட்டிக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அப்ளைடு ஃபோர்ஸு. ஞாபகம், எந்த ஒரு பொருளையும் நீ தள்ளுனாலும் சரி, புஷ்ஷோ இல்லை புல்லோ, புல் பண்ணுறதோ இல்லை தள்ளி விடுறதோ, புஷ் பண்ணுறதோ, அது பேர்லாம் அப்ளைடு ஃபோர்ஸு. ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, புஷ் எடுக்கலாம் இல்லையா, புல். புஷ்னா என்னது? ஒரு பொருளை தள்ளுறது. புல்னா தன்னோட பக்கம் இழுக்கிறது. ரைட். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்ளைடு ஃபோர்ஸ்ன்னு சார் சொல்கிறேன். ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். இந்த பொட்டி மேலே அப்ளை பண்ணுறப்போ இந்த பொட்டி என்ன ஆகும்னா, இந்த பரத் நகரத்துக்கு ஏற்ற மாதிரி நகர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஒன்று பரத் இழுக்கிறது இந்த சைடு போகணும், இல்லையா இந்த சைடு போகணும். ஓகேவா? ஒரு பொட்டி ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பொட்டி இழுத்துட்டு போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பொட்டி தரையோட தரையை அப்படி நகர்ந்து வரும். இதுதான் அந்த பொட்டி நகரக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். முன்னாடி இந்த பொட்டி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது பரத்தை நகர்ந்ததுனால பொட்டியும் நகர்ந்துருச்சு. அப்போ இந்த இடத்த, இந்த சின்ன பிளேஸை, இந்த சின்ன பார்ட்டை இந்த பொட்டி கடந்துருச்சுன்னா பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். இப்போ ஒரு பொட்டி ஒரு இடவுட்டி இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா இந்த இடத்துக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். சில பேர் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது உண்டு, எது வேணால் எடுத்துக்கலாம். வெக்டர் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா டிஸ்டன்ஸ், வாட் எவர். சரி சார், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதால நடந்துச்சு? டியூ டு அப்ளைடு ஃபோர்ஸ். அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கணுமா? ஒரு ஃபோர்ஸ்னால எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா இந்த பிளேஸில் நடந்தது தான் ஒர்க் டன். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு குறிப்பிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ ஒரு டிஸ்டன்ஸோ கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் ஒர்க் டன், ஒர்க் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் மேத்தமெட்டிக்கில் நம்ம ஃபார்முலாவாக பார்க்கலாம். ஒரு பொட்டி ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பிளாக் ஆஃப் மாஸ் எம். இதோட மாஸ் எம். எம்னா எவ்வளோ கிலோகிராம்? 5 கிலோகிராம், 10 கிலோகிராம், 20 கிலோகிராம் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பான், அத்தனை கிலோகிராம். சரி, ஓகே சார், மாஸ் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணப்போ லிசன். சார் வந்து இதுக்கு மேலே ஒரு
ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ஒரு ஆள் இழுத்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கலாம், வாட் எவர். சார் இப்படியுமே ஃபோர்ஸ் கொடுக்கலாம்ல சார்? கொடுக்கலாம், தப்பு இல்லை. நான் இதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் இருக்குது, சொல்கிறேன். அந்த பக்கம் இது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஒரு வெக்டாரா? ஃபோர்ஸ் வெக்டார். சரி சார், ஃபோர்ஸ் வெக்டார். நெக்ஸ்ட், பொட்டி இந்த பக்கம் தான் நகரும். சரம் இழுத்துட்டு போகிறதுனால பொட்டி இந்த பக்கம் நடக்கும். இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். சார் டி வெக்டார் இல்லையா, எக்ஸ் வெக்டார் இல்லையா, எஸ் வெக்டார், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். பொட்டி வந்து நகர்ந்து போகக்கூடிய விஷயத்த டி வெக்டார், எக்ஸ் வெக்டார், எஸ் வெக்டார் எப்படி வேணா சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்க்கணும். இந்த இடத்துக்கு பேர் ஆங்கிள் தீட்டா. நான் சொல்லியிருக்கேன், இப்போ ரெண்டு கோடு இருக்குன்னா ரெண்டு கோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தீட்டாவை சார் இங்கே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்சுவலாக எந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பொட்டி இந்த பக்கம் நகருது. அப்போ இந்த பக்கம் தான் அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பொட்டி ஃபீல் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல கூடியப்போ ஒரு வெக்டார் இதுக்கு மேலே கொண்டு வந்தோம்னா கரெக்டு தான் சொல்லு, எஃப் காஸ் தீட்டா. சிம்பிளா. ஸோ இதுக்கு தான் எப்பயுமே சொல்றது, இது ஒரு வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இது பி வெக்டார், இது வந்து ஏ வெக்டார். இந்த இடம் தீட்டா அப்படின்னா இதை மேலே கொண்டு வந்தோம்னா இந்த பக்கம் ஏ தீட்டா மேலே ஏறிச்சுன்னா ஏ காஸ் தீட்டா. இது ஏ காஸ் தீட்டா. இங்கிருந்து 90 டிகிரி. சரியா? இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புது ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நடத்துகிறோமா இதெல்லாம். இப்போ கொஞ்சம் இதை அழிச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்ச வேண்டியது, இந்த வெக்டார் இங்கே கொண்டு வந்தால் எஃப் காஸ் தீட்டா, ஆப்போசிட்லையும் கொண்டு போகலாம்ல. இந்த வெக்டார் இங்கே கொண்டு போனால் ஃபார் எக்ஸாம்பிள் டி வெக்டார்னா டி காஸ் தீட்டா. ரெண்டுமே ஒர்க் தான், ரெண்டுமே ஒர்க் தான், குழப்பிக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சார் இது இங்கே கொண்டு வரேன், அப்படி கொண்டு வந்தால் எஃப் காஸ் தீட்டா. எஃப் காஸ் தீட்டாவை நான் டி வெக்டார் மேலே உட்கார வச்சிருக்கேன். அப்போ இது என்ன ப்ராடக்ட்? டாட் ப்ராடக்ட். டாட் கிராஸ் நடத்தினா ஸோ அப்ளிகேஷன் அப்படி தான் வரும். டாட் ப்ராடக்ட்னா ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டார் மேலே உட்கார வைக்கிறது. கிராஸ் ப்ராடக்ட்னா இந்த வெக்டார் மாதிரி இப்படி ஒரு வெக்டார் வரையணும், இந்த வெக்டார் மாதிரி இப்படி ஒரு வெக்டார் வரையணும். இந்த இடத்துல ஒரு ஏரியா கிரியேட் ஆகும். ரெண்டே ரெண்டு தானே, ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். இப்போ இந்த வெக்டாரை சார் இந்த வெக்டார் மேலே வைக்கிறதுனால இது ஒரு டாட் ப்ராடக்ட். அப்போ என்ன சார் சொல்கிறீங்க? ஒர்க் டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனில் இருக்கிறப்போ கிடைக்கக்கூடிய டாட் ப்ராடக்ட், அவ்வளோதான். அப்போ அது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பார்க்கலாம், அவ்வளோதான். ஒர்க் டன் is a dot product of force and displacement தானே. இதான ஒர்க் டனுக்கான டெஃபினிஷன்.